நமது தமிழக அரசியலில் திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த பின்பு கேள்வி கணைகள் தமிழகம் அரசியலில் கேள்வி கணைகள் அம்பாக சுற்றி கொண்டுள்ளன. சிறுபான்மையராக தேர்வு செய்து நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் என்று உதயநிதி அவர்கள் கேட்டதும் அதற்கு திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆம், நாங்கள் சிறுபான்மை கட்சி தான், சிறுபான்மையருக்காக நல்லது செய்யும் நாங்கள் சிறுபான்மை கட்சி தான் என்ற பதில் கணையும் அதிமுகவில் சி.வி. சண்முகம் பிரிந்து வந்து பல கேள்வி கணைகளை தொடுத்திருக்கார். மீட்டிங்கில் அவர் நாங்கள் முக்கியமான பொறுப்பு இருக்கிறோம், மிக முக்கியமான பொறுப்பு நிர்வாகிகள் இருக்கிறோம், எங்களை நீக்குவதற்கு எடப்பாடி அவர்களுக்கு அப்படி அதிகாரம் என்ற ஒரு கேள்வி கணையும் அவர் திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொன்னார். உண்மையா இல்லையா சத்தியம் செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் மேல் ஆணையாக என்ற ஒரு கேள்வி கணையும் எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் பல தோல்விகளை சந்தித்து தொடர்ந்து அரவணைத்து கொண்டார். ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் நேரடியாக சென்று ஆதரவு கேட்டும் அவரோட தோளோடு நின்று வெற்றிக்கணியை பெற்றிருந்தார். ஆனால் இவர் செய்த ஒரே ஒரு காரியம் கட்சி நிர்வாகிகளை நீக்குது. சாதனைகள் என்று சொன்னால் எடப்பாடி அவர்கள் சாதனைகள் கட்சி நிர்வாகிகளை நீக்குவது இன்றும் தொடர்கிறது. எங்களையும் எங்களை நீக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு கேள்விக்கணை இப்படி தமிழக அரசியலே கேள்விக்கணைகளாக சுற்றி கொண்டுள்ளது என்பது நிதர்சனமான உண்மை. இதற்கு காலமும் அரசியல் களமும் பதில் சொல்லும்.